வணக்கம். நான் உங்க உமா ஹைமவதி. பாரி கபிலருக்கு திரையர்களுடைய வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறதோட முந்தைய பகுதி நிறைவடைந்தது. வெற்றிலையை கண்டுபிடித்தவங்க இந்த திரையர்கள் தான். யார் இந்த திரையர்கள்? இவங்களுடைய வரலாறு என்ன? வாங்க கதைக்கலாம். இது வேள்பாரி பாகம் 2 தேவவாக்கு. பரம்புல ஒரு வழக்கம் உண்டு. ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறையும் சாமப்பூ அப்படின்ற பூ 5 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கிறது. இந்த பூ பூக்கிற போதெல்லாம் காடு அறியறதுக்குன்னு புறப்படுவாங்க. எதுக்காகனா பரம்பில் இருக்க ஒவ்வொரு ஆணும் காட்டில் இருக்கிற மரம், செடி, கொடிகளை பத்தியும் விலங்குகளை பத்தியும் முழுமையா தெரிந்து வைத்திருக்கணும் அப்படின்றது அங்க இயல்பு. எப்படி தெரிந்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த காடறிதலின் மூலமா தான் தெரிந்து வச்சிருக்கிறாங்க. இந்த சாமப்பூ பூக்கிற ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறையும் காடறியறதுக்கு 8 முதல் 13 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், ஆண்கள் புறப்படுவாங்க. இவங்களுக்கு தலைமை தாங்கி தேக்கன் போவார். தேக்கன்ன்றது பேர் கிடையாது. இந்த காடறிய போற சிறுவர்களுக்கு தலைமை தாங்கி வழி நடத்தி போறாரு இல்லையா, அவரை தேக்கன் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த தேக்கன் முழுமையாக காடை அறிந்தவராக இருப்பாரு. இவருடைய தலைமையில இவங்க சிறுவர்கள் எல்லாம் காடறிய புறப்படுவாங்க. 3 4 வருடங்கள் ஆகும் அவங்க திரும்பி வர்றதுக்கு. இப்படி திரும்பி வரும்போது அவங்க காட்டை பற்றி முழுமையா அறிந்து கொண்டவர்களா திரும்பி வருவாங்க. அப்ப போகும்போது சாப்பிடுறதுக்கு என்ன எடுத்துட்டு போவாங்க? ஒரு பெரிய சாப்பாடு மூடை கட்டி எடுத்துட்டு போவாங்களா? இல்ல. வெறும் கையோட தான் போவாங்க. போற வழியில அவங்களுக்கு என்ன சாப்பிடுறதுக்கு வேணும்? அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணும்? காட்டுல இருக்கிற மழையிலிருந்தும், காற்றிலிருந்தும், வெப்பத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்றதுக்கு அவங்க என்னென்ன முதலுதவிகள்லாம் செஞ்சுக்கணும், அதை தாங்களே செய்து கொள்ளணும். இதுதான் காடறிய புறப்படுதலுடைய நோக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த எத்தனை வருடங்கள் அவங்க காடு அரித்துட்டு திரும்பி வர்றாங்களோ அந்த ஒவ்வொரு நாளும் இயற்கை அவங்களுக்குன்னு ஒரு சவால் வைத்திருக்கும். கண்டிப்பா இயற்கை எப்போ என்ன பண்ணும்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த இயற்கை வச்சிருக்கிற சவாலை தவிர தேக்கன் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளுக்கு சவாலை கொடுப்பாரு. அதை அவங்க சமாளித்து புறப்பட்டு அடுத்தது திரும்பணும் அப்படின்றது வழக்கம். இப்படி காடறிய போயிட்டு திரும்பி வரும்போது நிறைய பேர் இறந்துருவாங்க. சில பேருக்கு கை கால்கள் சிதைந்து போயிருக்கும். சில பேர் காட்டுல தொலைஞ்சு போயிருப்பாங்க. சில வருடங்கள் கழித்து அவர்களா திரும்பி வருவாங்க. அப்படி திரும்பாம போனவர்களும் உண்டு. இப்படி பல சவால்களை எதிர்கொண்டுதான் அவங்க இந்த காடறியும் பயணத்தை தொடர்ந்து முடிப்பாங்க. இப்படி ஒரு முறை போயிட்டு இருக்கிற போது சூழிவேல் இந்த காடறிய புறப்படுற சிறுவர்கள் ஒருவனா இருந்தார். இவர் போயிட்டு இருக்கிற போது ஒரு நாள் கடும் மழை பெய்யுது. இந்த சிறுவர்களோட தேக்கனும் சேர்ந்து ஒரு குகைக்குள்ள பதுங்கி இருக்கிறாங்க. நடுங்கினபடி இருக்கிறாங்க. முந்தின நாள் பகல் காலை வேலை சாப்பிட்டது. எல்லாருக்குமே பயங்கரமான பசி. ஆனா தேக்கன் உத்தரவு கொடுக்கிற வரை சாப்பாடு தயார் செய்யறதுக்கோ சாப்பிடுறதுக்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. தேக்கன் ஆனா ஒண்ணுமே சொல்லாம ரொம்ப அமைதியா மழையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிக்கவே சரி தேக்கன் கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு பசிக்குது, நாங்க சாப்பாடு தயார் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேக்கன் நிற்கிறாரு. அங்க குகைக்குள்ள ஒரு மரக்கட்டை இருந்தது. அந்த மரக்கட்டையை எடுத்து அக்கினி கல் வச்சு பத்த வைக்கிறதுக்கு ரெடி ஆகுற போது தேக்கன் அந்த குகையிலிருந்து வெளியேறி மழையில நனைந்தவாறு வெளியே போய் நின்றுட்டார். உடனே எல்லாருக்கும் ஐயோ, நம்ம ஒரு வேளை தேக்கனுடைய உத்தரவு இல்லாம சாப்பாடு செய்யணும் நாமளா கேட்டதுனால தேக்கனுக்கு நம்ம மேல கோவமோ அப்படி சிலர் நினைச்சிட்டு இருக்கிற போது இந்த சூழிவேல் அங்க இருந்த மாணவர்களையே மிக திறமையானவன், அறிவு கூர்மை வாய்ந்தவன். இவர் நாம தேக்கன் கிட்டேயே போய் கேட்டுடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கிற போது எப்போ உங்களை சாப்பிட சொல்லணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்ன ஆச்சு, நாங்க என்ன தவறு பண்ணோம், எங்களுக்கு பசிக்குதுன்னு தானே சாப்பிடணும்னு கேட்டோம் அப்படின்னு மற்ற மாணவர்கள் கேட்கும்போது 2 வருஷம் ஆச்சு நம்ம காடறிய புறப்பட்டு வந்து, இன்னும் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு தேக்கன் கேட்கிறாரு. அப்ப இந்த சூழிவேல் தான் அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கிற போது அவருக்கு புறப்படுது. அவங்க உணவு சமைக்கிறதுக்காக கட்டைகளை பற்ற வைக்க முயற்சி பண்ணாங்க இல்லையா, அந்த கட்டை எரிந்தது அப்படின்னா அதுல இருந்து வர புகை கண்ணில் பட்டதுன்னா நமக்கு கண்ணு தெரியாம போற அளவுக்கு பாதிப்பை உருவாக்கும். அப்படிப்பட்ட கட்டை அது தெரிந்திருந்ததுனாலதான் வேற கட்டை வெளியில போய் தான் தேடணுன்றதுனாலதான் மழை நிக்கிற வரைக்கும் பொறுமையா இருப்போம் அப்படின்னு தேக்கன் காத்துட்டு இருந்திருக்கிறாரு. யாரையும் உணவு செய்ய சொல்லாம இருந்திருக்கிறாரு. இத சூழிவேல் சொன்ன உடனே
இதற்காக தான் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு தேக்கன் சொல்றாரு. உடனே எல்லா மாணவர்களும் உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. சரி, எல்லாருக்கும் பசி வந்துருச்சு, வேற வழி இல்ல. இப்போ உங்களுக்கான சோதனை என்னன்னா, இதே கட்டைகளை பயன்படுத்தி கையில இருக்க கிழங்குகளை சுடுங்க. ஆனா இதுல இருந்து வர புகை உங்க யாருடைய கண்ணிலையும் படக்கூடாது. புகை கண்ணுல படாம கிழங்குகளை சுட்டு சாப்பிடுறது தான் இன்னைக்கு உங்களுக்கான சோதனை அப்படின்னு சொல்லி தேக்கன் சொல்லிடுறாரு. இப்போ எல்லாருக்கும் இருந்த பசி எங்க போச்சுன்னே தெரியல. கண்ணுல புகை பட்டதுன்னா கண்ணு தெரியாம போயிடும். அப்படி இருக்கும்போது யார் போவாங்க புகை பக்கத்துல? ஒருத்தரும் போறதுக்கு தயாராக இல்ல. ஆனா சமைச்சுதான் ஆகணும். இது தேக்கன் கொடுத்துட்ட சவால். அதனால ரொம்ப மெதுவா பக்கத்துல போறதும் வர்றதும், கிழங்க பக்கத்துல எடுத்துட்டு போறதும் வர்றதும்னு மெதுவா பண்ணிட்டு இருந்தாங்க. தேக்கன் வந்து இந்த குகையோட வாசல்ல உட்கார்ந்துருக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து மழை நின்னதுக்கு பிறகு இவங்க எல்லாரும் இத கட்டைய பற்ற வைத்து இத பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரோட கண்லயாவது படுதான்னு பார்ப்போம். யாரும் ஆனா கண்ல படாத அளவுக்கு தள்ளி நின்று எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேக்கன் என்ன பார்த்துட்டு இருக்காருன்னா, தேக்கன் வந்து ஒருவேளை யாருடைய கண்லயாவது இந்த புகை பட்டுச்சுன்னா அதற்கு மாற்று மருந்து என்ன அப்படின்றத சூழிவேல் கிட்ட சொல்றாரு. இதை சொன்ன உடனே மற்றவர்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. சரி, நமக்கு ஒருவேளை பட்டதுனாலும் அதுக்கு மாற்று மருந்து வச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்னு தைரியம் வந்த உடனே இறங்கி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தேக்கனுக்கு என்ன ஆசைனா யாருடைய கண்ணிலையாவது புகை படணும். பட்டதுன்னா சூழிவேல் அதுக்கு என்ன பண்ண போறான்றது நாம பார்க்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாரு. இப்போ பயங்கரமான ஒரு காத்து அடிக்குது. இத காத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லா மாணவர்களும் அப்படியே தரையோடு தரையா படுத்து கண்ணை மூடிக்கிறாங்க. அதனால யாருடைய கண்ணிலையும் இந்த புகை படல. ஆனா எதிர்பாராத விதமா குகையோட வாசல்ல உட்கார்ந்திருந்த தேக்கனோட கண்ணுல அந்த காற்று வந்து புகையை எடுத்துட்டு வந்து அடிச்சிருச்சு. கண்ணை உடனே தேக்கன் மூடிக்கிட்டாலும் தன்னுடைய கண்களுக்குள்ள புகை போயிட்டது அப்படின்றது தேக்கன் உணர்றார். கண்களை திறக்காமலே சூழிவேல் என்னை தூக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போ வேகமா அப்படின்னு கட்டளை இடுறார். சூழிவேல் வந்து வேகமா தூக்கிட்டு ஓடுறான். மலைச்சரிவுலையும் பார்த்து நடக்கணும் அப்படின்ற அந்த கான்சியஸ் கூட இல்லாம பயங்கர வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறான். மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதெல்லாம் அவனுடைய கவனத்திலேயே இல்லை. வேகமா தேக்கனை தூக்கிட்டு போய் ஆத்தங்கரையில படுக்க வச்சுட்டு ஆத்துக்குள்ள இறங்கி ஆத்துல இருக்கிற ஆதிக்களி எடுத்துட்டு வந்து கண்கள்ல பூசணும் அப்படின்னா இந்த புகையால ஏற்பட்ட கோளாறு வந்து சரியாகும் அப்படின்னு தேக்கன் சொன்னது. ஆத்துக்குள்ள இறங்கி அதனுடைய ஆழத்துக்கு போய் ஆதிக்களியை எடுத்துட்டு வந்து தேக்கன் கிட்ட கொடுக்கிறார். அவருடைய கண்களுக்கு மேல அந்த ஆதிக்களியை பூசிக்கிறார். இப்ப மறுபடியும் ஆதிக்களி எடுக்க போன போது பயங்கரமான மழை பெஞ்சது இல்லையா, அதனால வெள்ளம் கரை புரண்டு ஓட ஆரம்பிக்குது. இப்போ சூழிவேல் மட்டும் ஆத்துக்குள்ள இருக்கிறான், மற்றவங்க எல்லாம் ஆத்தக்கரையில இருக்கிறாங்க. வெள்ளம் வருதுன்ன உடனே தேக்கனை தூக்கிட்டு எல்லாரும் மலை ஏறி உயிர் பிழைத்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா ஆத்துக்குள்ள இருந்த சூழிவேலால அப்படி ஏறி தப்பிக்க முடியல. ஆத்தோட அடிச்சுட்டு போயாச்சு. இப்போ மறுநாள் காலை தேக்கனுக்கு சரியாயிடுச்சு. அந்த ஆதிக்களி பூசுனதுனால அவர் கண்ணை திறந்து பார்க்கிறார். ஆனா அவரால் கண் தெரிஞ்சிருச்சுன்னு மகிழ்ச்சி அடைய முடியல. சூழிவேல் போயிட்டானேன்னு சொல்லிட்டு அவனை நினைச்சு ஓன்னு கதறி அழுறார். இப்ப சூழிவேலுக்கு ஆத்துல வெள்ளம் அடிச்சுட்டு போனுச்சு இல்லையா, அதோட எதிர் நீச்சல் போடுற அளவுக்கு அவருக்கு தெம்பில்ல. என்ன பண்ணலாம், நம்ம ஆத்தோட சேர்ந்து போய்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். ஒரு இடத்துல போய் ஒரு 2 பெரிய பாறைகளுக்கு நடுவுல சூழிவேலை சொருகினபடி ஆற்று வெள்ளம் விட்டுறது. இந்த நிலையில சூழிவேல் மயக்கத்துக்கே போயாச்சு. மறுநாள் வெள்ளம் எல்லாம் அடிந்த பிறகு அந்த ஆத்தங்கரைக்கு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்துல அந்த மனிதர்கள் எல்லாரும் அந்த பாறைகளுடைய இடுக்குல ஒரு மனிதன் இருக்கிறத பாக்குறாங்க. வேகமா போய் என்னன்னு பார்க்கும்போது இந்த சூழிவேலுடைய வலது கால் அந்த பாறைகளுக்கு நடுவுல சிக்கிட்டு இருக்கு. இடது கால் எலும்பு முழுவதுமா உடைஞ்சிருச்சு. ஒரு கை முழுவதுமா திரும்பி இருக்கு. உடல் எல்லாம் செதில் செதிலா வெட்டி சிதைந்து போன மாதிரி இருக்கு. இந்த கூட்டத்துல ஒரு பெண் இருக்கிறா. அவள் பேர் தூதுவை. தூதுவைக்கு அவனை பார்க்கவே பாவமா இருக்கு. அவனை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும்னு அவன் மனசுல ஒரு எண்ணம். ஆனா அந்த அந்த கூட்டத்துல இருந்து பெரியவர் என்ன சொல்றாரு, இந்த மனிதனுக்கு உயிர் இருக்கா என்னன்னு தெரியல. ஒருவேளை உயிர் இருந்து அவனை நம்ம வெளியே தூக்கி காப்பாற்றினாலும் இவன் உயிர் வாழ்வதற்கு தகுதியற்றவனாகத்தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு கையும் இல்ல காலும் இல்ல, உடம்புல பயங்கரமான அடிபட்டிருக்கு. இதோட அவனை தூக்கி உயிர் பிழைக்க வைக்கிறதும் கஷ்டம் அப்படின்னு சொல்ல, சரி அவனை அப்படியே விட்டுட்டு போறதுன்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. தூதுவைக்கு ஆனா மனசு கேட்கல. காப்பாத்துங்களேன்னு கெஞ்சி பார்த்தா முடியல. சரி, நீங்க காப்பாத்த வேண்டாம், அவனை அப்படியே அந்த பாறை இடுக்குல இருந்து தூக்கி ஆத்தங்கரையில போட்டுருங்க. அவனுக்கு தெம்பு இருந்தா அவன் பிழைச்சு வரட்டும், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி இவளோட ஆசைக்காக பண்ணுவோன்னு அந்த பாறை இடுக்குல இருந்து சூழிவேலை கூட்டிட்டு வந்து ஆத்தங்கரையில விட்டுட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு இரவு முழுவதும் அந்த ஆத்தங்கரையில கிடக்குறான்.
மறுநாள் காலையில சூழிவேலுக்கு ஞாபகம் வருது. அந்த மயக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிறான். தெளிந்த உடனே இப்போ கை கால்கள அசைக்க முடியல. அவனுக்கு மயக்கத்துல இருந்தபோது அவன சுத்தி இருந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற இதெல்லாம் நினைவெல்லாம் இருக்கு. அவங்க பேசிக்கிட்டதுல இருந்து தன்னுடைய உடம்புல எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்குன்றதையும் சூழிவேல் உணர்ந்து தான் இருந்தான். இப்ப கை கால்கள அசைக்க முடியல. ஆனா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல எழுந்து மெதுவா எழுந்து உட்கார தான் முடிந்தது. ஆனா நகர முடியல. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற போதுதான் தேக்கன் அவனுடைய எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் எல்லாருடைய பசிக்காகவும் கொடுத்திருந்த கொல்லிக்காட்டு விதைகள் ஞாபகம் வந்து அவனுடைய இடுப்புல சொருகி வச்சிருந்த கொல்லிக்காட்டு விதைகளை எடுத்து அதுல கொஞ்சத்தை மட்டும் தட்டி பொடி பொடியா ஆக்கி பக்கத்துல இருந்த மணல்ல தூவுறான். கொல்லிக்காட்டு விதைகள் ஞாபகம் இருக்கா? இதை சாப்பிட்ட உடனே மயக்கம் அடைஞ்சிடும். கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு தானா போயிடும். அதுக்குள்ள நமக்கு உணவுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை உணவுக்காக பயன்படுத்தலாம். இப்படி இந்த கொல்லிக்காட்டு விதைகளை தூவின உடனே ஒரு பெரிய காடை வந்து அதை சாப்பிடறதுக்காக வருது. அதனுடைய வாசத்துக்கு வந்து அதை சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்துல அவன் கை நீட்டின உடனே அவனோட கைகள்லயே மயங்கி விழுகுது அந்த காடை. தூதுவை இரவெல்லாம் அவனை நினைச்சு தூக்கம் வராமல் புரண்டுட்டு இருந்தவ அதிகாலை நேரத்துல சரி அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவளோட தோழியை கூட்டிட்டு பார்க்க வந்தவ இந்த காட்சியை தான் பாக்குறான். என்னடா இது, ஒரு பறவை இவனோட கையில இப்படி மயங்கி விழுது, இவன் அப்போ மாய வித்தைக்காரனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற போதே இந்த சூழிவேல் கையில பறவை கிடைச்சிருச்சு. இப்ப இதை எப்படியாவது பத்த வச்சு இது பண்ணி சாப்பிட்டாகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சுத்தி அந்த எல்லாம் மழையில நனைஞ்சு ஈரப்பதத்தோட இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த பாறை இடுக்குல ஒரு பால் கொரண்டி இருந்ததை பாக்குறோம். இந்த பால் கொரண்டி என்னன்னா வறண்ட இருக்கிற பால் கொரண்டியை விட ஈரமா இருக்கிற ஈரப்பசையுடைய பால் கொரண்டிகள் அதிகமா நல்லா தீப்பிடித்து எரியக்கூடிய தன்மை கொண்டது. இது சூழிவேலுக்கு தெரியும். உடனே என்ன பண்ற, அந்த தீக்கற்களை எடுத்து கொஞ்சம் மெதுவா நகர்ந்து போய் பறவையும் எடுத்துட்டு போய் அந்த பால் கொரண்டிய பற்ற வைக்கிறா. பால் கொரண்டி பயங்கரமா நெருப்போட எரிய ஆரம்பிக்குது. இப்போ அது நடுவுல இருக்கிற குச்சியில இந்த பறவையை சொருகி வச்சுட்டு தண்ணிக்குள்ள கால்களை விட்டு நினைக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு அந்த பறவைய கொஞ்சம் கொஞ்சமா வாட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். இத தூரத்துல இருந்து பாக்குற இந்த இரு பெண்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, அவனுடைய கால்ல இருந்து தீ பற்றி எரியறதாகவும் இந்த தீ தண்ணி வழியா மேல வந்து செடியை எரிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. தூதுவைக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. ஆனா பக்கத்துல இருக்கிற தோழி அதுக்குள்ள மயங்கி விழுந்துடுறா. இவங்க 2 பேரும் வேகமா ஓடி போய் மயக்கம் தெளிஞ்ச பிறகு அந்த ஊர் கூட்டத்துல சொல்றாங்க. அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அது எப்படி தண்ணிக்குள்ள இருந்து நெருப்பு கொண்டு வந்து எரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நாங்க நேர்லயே பார்த்தோம், எங்க கண்களால பார்த்தோம் அப்படின்ன உடனே ஒருவேளை பேயா இருக்குமோ அணுங்கா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு பூசாரியும் கூட்டிட்டு அந்த கூட்டம் திருப்பி ஆத்தங்கரைக்கு வருது. வந்த உடனே என்ன ஏதோ மாய வித்தை பண்ணியாமே, எங்களுக்கும் காட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரியவர் கேட்க, மாய வித்தையா, எனக்கு மாய வித்தை எல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லும் போது தூதுவை வந்து இல்ல நீ பண்ண, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த முந்தின நாள் சூழிவேல் மயக்கத்துல இருந்த போது ஒரு குரல் அவனை காப்பாத்துறதுக்காக மற்றவங்க கிட்ட போராடின அந்த குரல் இப்போ அவனுக்கு கேட்குது. அது கேட்ட உடனே தூதுவை மேல தானாக ஒரு பிரியம் வந்து ஒட்டிக்குது சூழிவேலுக்கு. இப்போ என்ன என்ன மாய வித்தை நம்ம பண்ணோம் தெரியலையே அப்படின்னு சூழிவேல் யோசிச்சுட்டே இருக்கிற போது ஏதோ நெருப்புக்குள்ள நீருக்குள்ள இருந்து நெருப்பு எடுத்தையாமே, கால்ல இருந்து நெருப்பு வந்ததாமே அப்படின்னு சொன்ன உடனே ஓஹோ இவங்க பால் கொரண்டி பற்ற வைத்ததை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு பால் கொரண்டி முளைச்சிருந்ததை பாக்குறான். பார்த்த உடனே 2 தீக்கற்களை எடுத்து ஒரு சிறுவன் கிட்ட கொடுத்து போய் அந்த செடியை பற்ற வை அப்படின்னு சொல்றான். என்னடா இவன் ஈரப்பதத்தோட இருக்கிற செடியை பத்த வைக்க சொல்றானே அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த சிறுவன் போய் பத்த வச்சது பால் கொரண்டி நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்போ பால் கொரண்டியோட இந்த தன்மையை பத்தி சூழிவேல் சொல்ல பயங்கர ஆச்சரியத்தோட எல்லாரும் கேட்கறாங்க. அப்போ பறவை எப்படி உன் கையில வந்து மயங்கி விழுந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது கொல்லிக்காட்டு விதைகளை பத்தி சூழிவேல் வந்து அவங்க எல்லாருக்கும் சொல்றோம். இது கேட்கிற போது அப்போ கொல்லிக்காட்டு விதைகள் என்ன, அது எங்க இருந்து முளைக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இல்ல இதை சொல்லக்கூடாது அப்படின்றது குலநாகினியுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூழிவேல் சொல்றாப்ல. எல்லாரும் பயங்கரமான ஆச்சரியத்தோட சூழிவேலை பார்த்துட்டு இருக்கிற போது சூழிவேல் என்னை எப்படி காப்பாத்துனீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பாறைகளை 2ஐயும் புரட்டி போட்டுட்டு தான் உன்னை தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. அவன் திரும்பி அந்த பாறைகளை பார்க்கும்போது 2 ஆள் உயரத்துக்கு பயங்கரமான பெரிய பாறைகள் ஒன்றுடன் ஒன்று மோதிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பாறைகளை புரட்டி போட்டாங்களா
அப்படின்னு பார்த்து அதே ஆச்சரியத்தோட திரும்பி பார்க்குறான். ஒவ்வொரு மனிதனும் 3 ஆளுக்கு சமமான தோரணையில வலிமையான தோள்களோட எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க. நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சோழிவேல் கேட்கிறான். நாங்க திரையர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதோட இந்த பகுதி நிறைவடைந்தது. அடுத்த பகுதியில் என்ன நடந்தது காத்திருங்கள், பார்க்கலாம். நன்றி.